அண்மை செய்தியை பார்க்கிறோம். காவிரி நீர் விவகாரத்தில் கர்நாடக காங்கிரஸை எச்சரிக்க தாவேக அரசின் முதல்வர் தயாரா என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். நமது பறந்து விரிந்த பாரதத்தில் பல்வேறு மாநில ஆட்சியாளர்கள் உள்ளனர். அவர்களில் திமிருத்தனமும் அதிகார மமதையும் சர்வாதிகார மனப்பான்மையும் சகோதரத்துவத்தை சீர்குலைக்கும் எண்ணம் கொண்ட ஒரே ஆட்சியாளர்களாக திகழ்வது கர்நாடகத்தை நிர்வகிக்கும் காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் தான் என்பது நம் நாட்டின் சாபக்கேடு என அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழகத்திற்கு தண்ணீர் தர வேண்டும் என்று காவிரி தீர்ப்பை அறை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலையும் கர்நாடக அரசு முறையாக செயல்படுகிறதா என்பதை கண்காணிப்பதுதான் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் பணி. இதை பறந்துவிட்டு மேலாண்மை ஆணையம் உத்தரவிடவில்லை, தண்ணீர் தர முடியாது என்று கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி அவர்கள் சொல்வது வடிகட்டிய பொய். தமிழக மக்களின் வாழ்வோடு கர்நாடக காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் விளையாடுவதை தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசு கைகட்டி வேடிக்கை பார்க்க கூடாது. கர்நாடக அரசு காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் தமிழகத்திற்கு தர வேண்டிய பங்கு நீரை பெறுவதற்கு தமிழக அரசின் முதலமைச்சர் கர்நாடக அரசை வலியுறுத்த வேண்டும். காவிரியில் தமிழகத்திற்குரிய பங்கு நீரை கர்நாடக அரசு உடனடியாக விடுவிக்கவில்லை எனில் தமிழக அமைச்சரவையில் இருந்து காங்கிரஸ் அமைச்சர் விடுவிக்கப்படுவார் என்று கர்நாடக காங்கிரஸ் கட்சியை எச்சரிக்க தமிழக வெற்றி கழகத்தின் அரசின் முதலமைச்சர் தயாரா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், ஆட்சி பொறுப்பில் இருந்து தவறி மக்களுக்கு அநீதி இழைப்பவர்களை அந்த அறநெறியே யமனாக கூற்றாக மாறி தண்டிக்கும் என்று தமிழ்நாடு கர்நாடகா இரு ஆட்சியாளர்களையும் எச்சரிக்கிறேன் என்று அந்த அறிக்கையின் வாயிலாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.